No, 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 no. அப்பா ஒரு போன்ல எவ்வளவு இருக்கு தேக்க தேக்க வந்துகிட்டே இருக்கு. அப்பா இப்பதான் போனு பளிச்சுன்னு இருக்கு. என்ன ஆன் ஆகல? இதை இவர்கிட்ட கேட்டாதான் கரெக்டா இருக்கும். என்னடா திடீர்னு போன் ஆன் ஆகல, கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்களேன். ஏன்னா போன்ல இருந்து தண்ணியா ஊத்துது. அது ஒண்ணும் இல்ல, போன் ரொம்ப அழுக்கா இருந்துச்சு, அதான் தண்ணியில போட்டு கழுவிட்டேன். அடப்பாவி, போனை ஏன்டா கழுவுன? ஐயோ, என் போன்ல தான் ஐபி ரேட்டிங் இருக்குல்ல, அதான் கழுவிட்டேன். நீங்க தானே ரிவ்யூல சொன்னீங்க ஐபி ரேட்டிங் இருக்குன்ட்டு. என்னது ஐபி ரேட்டிங்? அது என்ன போனு? போக்கோ F4 இந்த போன்ல ஐபி ரேட்டிங் 53 தானே இருக்கு. அதான் நீங்களே சொல்றீங்களா ஐபி ரேட்டிங் இருக்குன்னு, அதான் கழுவிட்டேன். ஐயோ கடவுளே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. IP 53ன்னு சொன்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. அதுவே IP 68 அப்படின்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. இந்த ஐபி ரேட்டிங்னா என்ன அப்படின்றத உனக்கு கிளியரா சொல்றேன். இந்த எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சது அப்படின்னாலே இந்த மாதிரி விஷயம்லாம் நீ இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். நிறைய பேர் திங்க் பண்றது இந்த ஐபி ரேட்டிங் அப்படின்றது வாட்டர் ப்ரொடெக்ஷன் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரியல் வந்து சாலிட் ப்ரொடெக்ஷனுமே இருக்கு, டஸ்ட் ப்ரொடெக்ஷன் கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா இந்த ஐபி அப்படின்றது வந்துட்டு இன்கிராஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராடக்ட்டுக்கு உள்ள வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து எதையும் போகாம ப்ரொடெக்ட் பண்ற லெவல் பொறுத்து தான் இது மாறும். நார்மலாக ஒவ்வொரு ஐபி ரேட்டிங்குமே வந்துட்டு ஐபிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டஸ்ட் இல்லாட்டி சாலிட் ப்ரொடெக்ஷனுக்கான வேல்யூ. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா லிக்யூட் இல்லை வாட்டர் டேமேஜ் ஆகிறதுக்கான ப்ரொடெக்ஷனுக்கான ஒரு வேல்யூ தான். இந்த சார்ட்டை பார்த்தோம் அப்படின்னாலே உனக்கு கிளியராக புரிஞ்சிடும். இந்த சார்ட்டில் 0 to 6 வரைக்கும் இருக்கக்கூடிய லெவல் வந்து டஸ்ட் ப்ரூஃபும், ரெண்டாவதா 0 to 8 வரைக்கும் கொடுத்துருக்கிறது லிக்விட் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லெவல் மாற மாற உனக்கு ப்ரொடெக்ஷன் வந்து டோட்டலாக மாறும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு உன்னோட போக்கோ F4 எடுத்துக்கலாம். அவங்க கொடுத்துருக்க ரேட்டிங் IP 53 கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 5ன்ற ஃபர்ஸ்ட் டிஜிட் டஸ்ட் ப்ரூஃப். இந்த லிஸ்ட்ல 5க்கு நேராக பார்த்தா அப்படின்னா டஸ்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது அக்யூரேட்டா வந்து டஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணாது, ஒரு சில டஸ்ட்டை வந்து உள்ள அனுப்புறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதே சமயம் ரெண்டாவது டிஜிட் வந்து 3 அப்படின்றது வந்துட்டு லிக்விட் ப்ரொடெக்ஷனுக்கு வரும். ப்ரொடெக்ஷன் எகைன்ஸ்ட் வாட்டர் ஸ்ப்ரே அப்படின்னும் போது தண்ணி வந்துட்டு ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி சின்ன சின்ன துளிகளா வந்து போன்ல பட்டது அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத அர்த்தம். ஸோ இப்போ உனக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும். 53 அப்படின்னும் போது ஃபுல்லா வந்து உன்னோட போனை ப்ரொடெக்ட் பண்ணாது. ரெண்டாவது எக்ஸாம்பிள், நார்மலாக இப்போ நான் யூஸ் பண்ற S22 அல்ட்ராவா இருக்கட்டும் இல்லை ஐபோனா இருக்கட்டும், அதுல அவங்க கொடுக்கறது ஐபி ரேட்டிங் 67 கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா 68 கொடுப்பாங்க. இந்த இடத்துல டஸ்ட் ப்ரூஃப் 6ன்னு வரும்போது ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்ணிடும், சுத்தமா டஸ்ட் உள்ளே போகாது. ரெண்டாவது இருக்கக்கூடிய டிஜிட் 7 அப்படின்னு வர பட்சத்தில் நீ தாராளமா தண்ணிக்குள்ள போடலாம். 30 நிமிஷம் வரைக்கும் 1 மீட்டருக்குள்ள தண்ணிக்குள்ள இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சப்போஸ் ஐபி ரேட்டிங் 68 அப்படின்னு வர பட்சத்தில் 8 அப்படின்னும் போது உனக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷனாக இருக்கும். எவ்வளோ நேரம் 1 மீட்டருக்குள்ள தண்ணியில் இருந்தாலுமே ஃபோனுக்கோ இல்லை அந்த டிவைஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. ஸோ இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும், ஐபி ரேட்டிங் 68 இருந்தால் மட்டும்தான் நீ தண்ணிக்குள்ளே போட்டு கழுவுனாலும் கூட ஃபோனுக்கு பெருசாக எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஓ இவ்வளோ இருக்கா? இதெல்லாம் ஓகே ப்ரோ. என்னோட இயர்பட்ஸ்ல IPX4ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸை பற்றி நீங்கள் எங்கேயுமே சொன்ன மாதிரி நான் பார்க்கலையே. நீ கேட்ட கேள்வி கரெக்ட் தான். நிறைய கேஜெட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா IPX4 அந்த மாதிரி வந்து ரேட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸ்ன்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி டஸ்ட் ப்ரொடெக்ஷன் தான். இந்த ஷீட்டில் பார்த்தா அப்படின்னாலே 0 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அப்படின்னா நோ ப்ரொடெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல எக்ஸ்ன்னு கொடுக்கும்போது அதுக்கான எந்த வேல்யூமே வந்து பிராண்ட் சைட்லேருந்து மென்ஷன் பண்ணல. ஸோ இதில் வந்து டஸ்ட் போகும் போகாது அப்படின்றது வந்து கிளியரான ஒரு மென்ஷன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் எக்ஸ் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க. சரி சரி ஃபோனை கொடுங்க, நான் வாரண்டினாச்சும் போய் கிளைம் பண்ணிட்டு வரேன். வாரண்டி கிளைம் பண்ண போறியா? அதான் ஐபி ரேட்டிங் இருக்குல்ல, இப்ப வாரண்டில வரும் தானே. காமெடி பண்ணாத. உண்மையான பிரச்சனையை கொண்டு போய் காட்டினாலே இவங்க எல்லாம் வாரண்டி கிளைம் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தா அப்படின்னா IP 68 ரேட்டிங் உன் ஃபோனில் இருந்தாலும் கூட வாரண்டியில் கிளைம் ஆகாது தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை உன் ஃபோனில் IP 67 இருக்குன்னு வச்சுக்கலாம். தண்ணியில் கரெக்டாக நீ 1 மீட்டருக்குள்ளே தான் போட்டிருந்தா, 30 நிமிஷம் மட்டும்தான் போட்டிருந்தா அப்படின்றதுக்கு எந்த ஒரு ப்ரூஃப்மே உன்ட்ட இருக்காது. ஒருவேளை நீ வந்து 2 மணி நேரம் போட்டிருந்தா அப்படின்னா தண்ணி உள்ள போறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பிராண்ட்னால கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஐபி ரேட்டிங் கொடுக்குறதெல்லாம் எப்படி உன் ஃபோனோட டிஸ்பிளேக்கு வந்து Gorilla Glass 6 ப்ரொடெக்ஷன் இருக்கு, Gorilla Glass Victus ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு அந்த மாதிரி சொல்றாங்களோ, அது மாதிரி இது ஒரு ப்ரொடெக்ஷன் தான். நீ ஐபி ரேட்டிங் இருக்குன்னு சொல்லி போய் வாரண்டி எல்லாம் கிளைம் பண்ண முடியாது. அண்ட் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தெரியாம தண்ணியில போட்டுட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வாரண்டி கிளைம் பண்ணோம்னா ஈஸியா கிடைச்சிரும்னு நினைச்சிட்டு போவாங்க. சர்வீஸ் சென்டர்ல போனை ஓபன் பண்ண உடனே போன் உள்ள பார்த்தா அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருப்பாங்க, வாட்டர் டேமேஜ் இண்டிகேட் பண்றதுக்கான அந்த ஸ்டிக்கர். நார்மலா பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கும். சப்போஸ் அந்த ஸ்டிக்கர்ல தண்ணி பட்டுருச்சு அப்படின்னும் போது பிங்க் கலர்லயோ இல்லை ரெட் கலர்லயோ மாறிடும். அதை வச்சு ஈஸியா பிராண்ட் கண்டுபிடிச்சிருவாங்க தண்ணியில தான் விழுந்துருச்சு அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நான் அதுவும் என்ன ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க உன்னோட டிவைஸ்லன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கழுவுறதா தொடக்கிறதான்றதை முடிவு பண்ணு. அப்ப இந்த போனு
இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டாகவும் வித்தியாசமாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவ் டெல்லி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க.